நம்ம மீன் கடைக்கு வந்து ரெகுலராக 3 பேர் வந்து வந்துருவாங்கங்க. அதில் ஒருத்தி வந்து இந்த நாய்ங்க. அதுக்கடுத்து 2 பேர் படுத்து கிடக்காங்க பார்த்தீங்களா? ஒருத்தன் வந்து தலையை தொங்க போட்டு யார் பெத்தவில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்து கிடக்குங்க. இது வந்து நான் செருப்பு மாட்டிட்டு கிளம்புனாலே போதும் 3 பேர் சிக்னல் வந்து ஒரு பாஸ் பண்ணிவிட்டு 3 பேருமே வந்து அலர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கடுத்து அப்படியே வந்து பின்னாடியே வருவாங்கங்க. இது டெய்லி வந்து ஏதாவது ஒன்று வந்து வாங்கி வந்து போடுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடியே வருவோங்க. நான் ஏதாவது ஒரு கடைக்கு வந்து போகிறேன்னா அந்த கடை வரைக்கும் பின்னாடியே வந்துடுவாங்கங்க. இப்போ வந்து 3 பேர்த்துக்கு வந்து அப்படியே பின்னாடியே வந்தாங்களா, நான் வந்து பிஸ்கட் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து வந்தேன். பாருங்கள் அப்படியே பின்னாடியே வருவாங்க. இந்த நாய்க்குட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 8:30 மணி 9 மணிக்கு கரெக்டாக நம்ம கடை முன்னாடி வந்து ஆஜராகிடுவாங்க. அதுக்கடுத்து நான் பிஸ்கட் வந்து வைக்கிறேன்னா ஒன்று வந்து கீழே வந்து போட்டால் சாப்பிடாது. இந்த மேலே திண்டில் இங்கே வைக்கணும் இந்த நாய்க்கு. அது வந்து வாயில் ஊட்டி விட்டால் தான் எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்கடுத்து இந்த நாய்க்குட்டிக்கு வந்து கீழே வந்து வச்சாலே போதும். இங்கே ஒன்று அங்கிட்ட ஒன்று பிரித்து வைக்கணும். இல்லைன்னா இந்த 2 நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிருங்க. அதனால் வந்து தனித்தனியாக பிரித்து வந்து இந்த மாதிரி வச்சாச்சு, எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் சாப்பிடாது வாலாட்டிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எடுத்து தரணும். ஃபஸ்ட்டு பிஸ்கட்டை வந்து எடுத்து தந்துட்டா போதும். அதுக்கடுத்து வந்து ரெகுலராக வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஒரு ஹாப்பி. டெய்லி வந்து இது வந்து நம்ம கடை முன்னாடி வந்துடுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிவிட்டு சரி நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சுங்க.